அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியில் சுக்கிரன், ராசியில் 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இணைகிறாங்க. சூரியன் 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல சனி அஷ்டம சனியாக இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு, 6ஆம் இடத்துல குரு, அதே போல் 11ஆம் இடத்துல கேது. மேலும் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மாறி செவ்வாய் புதனோட போய் இணைகிறாரு. அதே போல் இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17ஆம் தேதி புதன் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மாறி சூரியனோட போய் இணைகிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டு 22ஆம் தேதி மாறி சூரியன் புதனோட போய் இணைகிறாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ இதான் இந்த தை மாதத்தினுடைய அமைப்பு. ஸோ இப்போ தை மாத ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக சுக்கிரன் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன். ராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த எண்ணங்கள் வருது, திருமணம் இன்னும் ஆகலையே, அந்தமாரி கவலை, பயம், பதட்டம் இந்த சனி பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சலான மனநிலை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட சரி ஒரு மன உளைச்சலான சூழ்நிலைக்கு ஆளாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் ஆனந்தமான சூழ்நிலை ஏற்படுத்தும். பட் வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கிறாரு. அப்போ சனி பார்வையில் இருக்கிறதுனால திருமணம் ஆனவர்களுக்கு அந்த சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உண்டாகும். திருமணம் ஆனவர்களாக வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகை அதிருப்தியான மனநிலை வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சற்று கவனமாக இருந்து செயல்படணும். உங்களுடைய சிந்தனை மேலே சற்று கவனமாக இருக்கணும். விரையாதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா அது செலவு பண்ணணும் தான் உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். பெருசாக எதுவும் சேவிங்ஸ் பண்ணுற மாரி உங்களுக்கு ஐடியா வராது. நீங்கள் செலவு பண்ணுறது இந்த நட்பு வட்டாரம், நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் இவர்களுக்குள்ளாம் சற்று விழிப்புணர்வும் கவனமாகவும் செயல்படுத்தணும். இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபேவராக இல்லை. மாதத்துடைய செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். என்னென்ன பிரச்சனைகளாக இருந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். பெருசாக நீங்கள் எதுக்கும் அலட்டிக்க வேணாம். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் இணைகிறாங்க. இது எப்படி கொண்டுட்டு போகும் அப்படின்னா இந்த புதனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய வாக்குவாதங்கள் வரும். ஃபேமிலிக்குள்ளார நிறைய வாக்குவாதம் வரும். ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை வரும். செவ்வாய் 2ல் இருந்தாலே ஏதோ ஒரு குழப்பம், வாக்குவாதம், எப்பப்பட்டாலும் சத்தமாகவே இருக்க ஒரு பெருசாக நிம்மதி இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. ப்ளஸ் உங்கள் ராசி அதிபதி பொதுவாக உங்கள் விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அன்ஃபேவர் பண்ணுறதில்லை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கே அன்ஃபேவர் பண்ண மாட்டார். ஆனால் 2ல் இருக்கும்போது பொதுவாகவே வாக்குவாதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். புதனும் இப்போ இருக்கிறதுனால புதனை பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருவார். அஷ்டமாதிபதி 2ல் இருக்கிறதுனால இந்த மாதம் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். ஃபேமிலியில் ஒரு சில ஒற்றுமைகள்லாம் உண்டாகும். ஃபேமிலியாக சேர்ந்து எதனாவது ஒரு விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஃபேமிலி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலே உங்கள் ஃபேமிலிக்குள்ளார எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராமல் ஸ்மூத்தாகவே போய்ட்டுருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பெருசாக எதுவும் வாக்குவாதம் பண்ணாமல் சின்ன விஷயத்தை பெருசாக ஊதாமல் அழகாக அனுசரித்து விட்டு கொடுத்து செயல்படுவது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதம் பார்த்திங்கன்னா அது பெருசாகி ஒன்றுமே இல்லாத விஷயம் ஒரு பெரிய பூதகமே உண்டாகும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு செயல்படுவது விருச்சிக ராசிக்காருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாயோட இணைஞ்சிருவார். சுக்லமங்கல யோகம் வந்து உண்டாக்குவார். குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சுப விஷயங்கள், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு, பொருளாதார ரீதியாக செலவு ஏற்படும். ஃபேமிலிக்கு தேவையான பூர்த்தியை வந்து நீங்கள் செய்வீங்க. ஃபேமிலிக்கு தேவையான ஒவ்வொரு ஆளுக்களுக்கும் தேவையான விஷயங்களை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது இந்த மாதிரியான ஃபேவரான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சு. மற்றும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய செலவு ஆகிட்டே இருக்கும். கையில் இருக்கிற பணம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக வந்து எல்லா பணத்தையும் கையில் இருக்கிற பணத்தை எல்லாமே செலவு பண்ணிடுவீங்க.
வாக்குவாதம் அப்படின்றது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு வரும். அடுத்தது சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, சூரியன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி உங்கள் 3க்கு வராரு. ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும். வாழ்க்கை துணையை பற்றி ஒரு பயம் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி மூவ் ஆக போதோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளார கண்டிப்பாக இருக்கும். 3ல் சூரியன் இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் 10ஆம் அதிபதி 3க்கு வரதுனால இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து கண்டிப்பாக உண்டாகும். மேலும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்குள்ளே வந்துடும். முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ் அல்லது வந்து உங்கள் ஜாப் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சிகளை எடுக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். மேலும் 3ஆம் இடத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரத்துவம், ஒத்துழைப்பு, சகோதர சகோதரிகளால் ஒரு நல்ல ஒரு ஆதாயம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீங்கள் செய்கிற ஜாப் அல்லது உங்கள் தொழில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இளைய சகோதரத்துவம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு ஃபேவரான மாதமாக இருக்குது. இந்த தை மாதத்தோட செகண்ட் பார்ட் ஆஃப் மந்தில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ இது சூரியனோட இணையறதுனால நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்களை தேடுவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடுறது, அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். சூரிய புதன் வந்து இணைவதனால புதன் ஆதித்ய யோகம் உண்டாகும். அது 3ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த சிந்தனையும் பிஸ்னஸ் மைண்ட் செட் இதெல்லாம் வந்து நல்லா க்ரியேட் ஆகும். நாலேஜ் அப்படின்றது கெயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு தோணும். மாணவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான டைமிங்காக இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில் சரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த நாளில் வந்து சனி பகவான் பார்த்திங்கன்னா மன உளைச்சலும் பார்த்திங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் வந்து இணையிறாது. படிப்பை கைவிடாமல் படிப்பில் கொஞ்சம் வந்து வீர நடை போடுவீங்க. ஸ்பீடாக எல்லாத்தையும் வந்து முடிக்கணும்னு நினைப்பீங்க. படிப்பு சார்ந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும். ஏன்னா மாணவ மாணவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நேரமாக இருக்குது. படிப்பில் கவனம் செலுத்திங்கன்னா நல்ல பலனை உண்டாகும். லைஃப்பை பற்றின பயம் உங்களுக்கு வரும், ஒரு பதட்டம் வரும், ஃபேமிலி பற்றின ஒரு குழப்பம் வரும். ஃபேமிலியில் பெருசாக வந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக தாயார் சார்ந்த வகையில் நிறைய குழப்பங்கள் வரலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல்களை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிடுங்க. படிப்பில் மேலே மட்டும் சற்று கவனம் செலுத்துங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல பாதையில் நல்ல மாற்றத்தோடு உங்களுக்கு சாதகமான பலனை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் மந்தில் தந்தை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதியோட சூரியன் இணைகிறதுனால 10ஆம் அதிபதி சூரியனோட இணைகிறதுனால தந்தையோடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு நிகழலாம். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங்கு தான், இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அடுத்து 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாசிரம சனி இவங்க சொல்லவே வேண்டாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடமாக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திற்கு அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கு. நிறைய அனுபவங்கள், நிறைய ஏமாற்றங்கள், சிந்தனைகள்லாம் தப்பு போயிட்டு இருக்குது. எதுவுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண முடியல, உணர்ச்சி வசப்படுறேன், ஒரு கோவப்படுறேன், சின்ன விஷயம் தான் ஆனால் டக்குன்னு கோவம் வந்தது, எதுவுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு மனநிலை விருச்சகத்துக்கு மேஜராகவே இருக்குது. பொதுவாகவே விருச்சகம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட காரத்துவத்தில் இருக்கிறதுனால, செவ்வாய் அதிபதியாக பார்த்ததுனால, சனி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்டை வந்து ஒரு புழிஞ்சு எடுக்கும். கோபம் தான் அதிகமாக வரும். இதை கண்ட்ரோல் பண்ணணும், அமைதியாக இருக்கணும், தவறுதலான சிந்தனையை குறிக்கணும், தவறாதான வழியில் வந்து பயணிக்கிறதை குறைக்கணும். இந்த அர்த்தாசிரம சனி உங்கள் ட்ராக் அப்படியே மாற்றிடும். எதெல்லாம் வந்து இப்போ சரியோ அதெல்லாம் இப்போ தப்பாக தெரியும். எந்த ஒரு விஷயத்தை செயல்படுறதுக்கு முன்னாடியும் அதை ஆராய்ச்சி பண்ணி நிதானமாகவும் பொறுமையோடு செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லது. அதுவே உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். குறிப்பாக தாய் வகையிலேருந்து உங்களுக்கு வந்து தடை தாமதங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மேலும் கடன் வாங்குறது இல்லை கடன் கொடுக்கறது இதெல்லாம் ரெண்டுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொருளாதாரம் எப்பவுமே கையில் வச்சுக்க வேண்டாம். அது ஏதோ ஒரு வகையில் விரயமாகிட்டே இருக்கும். ஸோ அது கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தது உங்களுடைய உத்தியோகம், தொழில் இது சார்ந்து பார்க்கும்பொழுது 10ஆம் இடத்துல குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. அர்த்தாசிரம சனி வரை நீ பார்க்குற தொழில், உத்தியோகம், நீ ஒரு வேலையில் பர்மனெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குற வேலையில் பெருசாக நிம்மதி இல்லை. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், ஆடிக்கிட்டே இருக்கேன்னா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஆனால் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உத்தியோகம் இல்லாமல் இருப்பாங்க. கிடைத்த உத்தியோகத்தை கூட ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். தவறான முடிவுகள் அதிகமாக எடுப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவுகளை தெளிவாகவும் கிளியராகவும் இருங்க. பொறுமையாக செயல்படுங்க. எடுத்தவங்க கவுத்து எதுவும் செய்ய வேண்டாம். மேலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலும் பெரிய அளவில் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை பெருசாக பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுன்ட்டு சிந்தனை போகுமே தவிர அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இப்போ ஃபேவர் பண்ணாது.
நீங்கள் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து தடைப்பட்டு போயிடும். திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. அந்த மாதம் கடந்தே போயிடும். அது குட் டைம் கிடையாது. உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது முயற்சி பண்ணலாம். தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபேவரான காலம் இது கிடையாது. 11ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் கிடைக்கும். உத்தியோகம் தான் பெட்ரு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த நேரம் கொஞ்சம் வந்து நிதானம் கவனத்தோட செயல்படுவது நல்லது. 11ல் கேது பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி தான் கொடுக்கும். பட் வந்து விருச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ ஃபேவர் பண்ணுறதா தெரியல. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஆனால் உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணலை. குடுக்கல் வாங்கல் விஷயங்களை சற்று கவனமாக இருக்கணும். ஓவராலாக இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவுகளையும் நிதானமாக இருக்கணும். நிதானத்தோடு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.